சொல்றேன்ல, இந்த வீட்டை நீங்க தான் ஒழிச்சு வச்சிருந்தீங்களா? வீடா? நாங்க வீடு இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? சீக்கிரம் கொடுத்துருக்கலாம்ல. கேம் தானே. என்ன கேமா? நீ சொல்றது ஒன்றும் விளங்கலே கண்ணே. ஆமா, உங்க வீடு, எங்க அப்பாவுடைய வேலை, எங்க பணம் எல்லாம் கடவுள் தான் ஒழிச்சு வச்சிருக்காருன்னு அப்பா சொன்னாரு. அப்பா பாவம்ல. ப்ளீஸ் நீங்க எங்களுக்கு இந்த வீடு கொடுக்குறீங்களா? செல்வி, அவனை கூப்பிடுமா. அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். சார், நான் தான் சொன்னனே சார், அவருக்கு நல்லது பண்ணலன்னா தூக்கம் வராது. நீங்க தான் நம்பல. வணக்கம். சலாம். எல்லாருக்கும் வாடகை 2000 ரூபாய், உனக்கு 1500. 1ஆம் தேதி ஆனால் கரெக்டாக வந்துடணும். புரியுதா? சரிங்க. உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல ஜெசி. ஒரு சின்ன மிஸ்கால்குலேஷன். ஃபண்ட்ஸ் இல்லாம போச்சு. கார்டு டியூ, கிரெடிட் கார்டு, ஹோம் லோன் எல்லாம் ஒரே டைம்ல வந்துடுச்சு. ஐ டோன்ட் நோ வாட் டு டு. ஜேம்ஸ் கிட்ட கூட ஸ்மூத்தான ரேப்போ இல்லை. ஜேம்ஸ் கூட என்ன பிரச்சனை? சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் டைவர்ஸ் பண்ணிக்கலான்னு ஜேம்ஸ் கேட்குறான். அவன்கிட்ட அடிப்பணிஞ்சிடக்கூடாதுங்கிற எண்ணம் தான் என்னோட ஆடம்பரத்துக்கு காரணம். டேக் ஹோம் $75,000ங்கிற திமிரு. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேம். எனக்கு இன்னும் கொஞ்சம் ஃபில்லிங் கிடைக்குமா? ஷியோர் மேம். தேங்க்ஸ். கார்ப்பரேட் காசு நம்மளை ஜெயிக்க பார்க்குது, நம்ம காசு ஜெயிக்க பார்க்குறோம். இப்போ உனக்கு என்ன வேணும்? இல்லை எவ்வளோ? இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒரு 1 lakh தர முடியுமா? கம் ஆன். ஹே லுக் ஜெசி, ஏற்கனவே நான் உனக்கு நிறைய பணம் தர வேண்டியிருக்கு. நெக்ஸ்ட் மந்த் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறேன். ப்ளீஸ் ஜெசி, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் தி சிச்சுவேஷன். என்கிட்டயே கேஷ் இல்லையே, நான் கார்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீ கார்டில் கேஷ் எடுத்து கொடுத்தேன்னா நான் கட்டிடுவேன். நான் பாலான்னு ஒருத்தர் வர சொல்கிறேன். அவர் இங்கேயே வந்து கார்டு ஸ்வைப் பண்ணிட்டு பணம் கொடுத்துட்டு போயிடுவாரு. ப்ளீஸ் ஜெசிகா. ஓகே. போன டிசம்பர்லயே நீங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சு கொடுக்காது உங்க தப்பு. இப்போ வந்து என்கிட்ட எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கேட்டுட்டு இருக்கீங்க. பாருங்க சார், கவர்மெண்ட் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்லாம் என்கிட்ட பேசாதீங்க. காசை வாங்கும்போது மட்டும் Thank you. வாங்குனீங்கல்ல, தொழிலே அந்த நேர்மை இருக்கணும். Thank you. ஓகே, பை. Yeah, bye. Thank you, Jesse. Thank you so much. பொறுமையா இருந்தா கொஞ்சம் எல்லா லெவல்லயும் ஆள் இருக்கு சார். பனி பெய்யுது. சிட் இன்சைட் அகரன். உள்ள போ. ஏய், Yeah, சாமி, let's go. உள்ள உட்கார். ஹலோ, அளவலன்னு பேசிட்டு இருக்காங்க. சொன்ன வேலையை முடிச்சுட்டு பணத்தை வாங்கிக்கோங்க. அப்பா, இந்த 2 விரல்ல ஒன்று தொடு. எதுக்குமா? உன் வேலையை ஒழிச்சு வச்சிருக்க ஆள் இங்க இருக்காரா இல்லையான்னு பார்க்கறதுக்கு தான். தொடுப்பா. வணக்கம் சார். வணக்கம் ஐயா. இப்போப்பா. வணக்கம் ஐயா. கல்யாணமா? எல்லாருக்கும் உள்ளது எல்லோருக்கும். யார் தம்பி? வேலை ஏதாவது கிடைக்குமா? எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல சார். வேலை எதுவும் இல்லை. உனக்கு எந்த ஊர்? சேத்தூர். சேத்தூரா? வா. மாப்பிள்ளை சொந்தத்துலையா? ஆமாங்க, தங்கச்சி பையன் தாங்க. அது என்ன பண்ண சார்? சாரி சார். எங்க அப்பா வேலைய கடவுள் உங்ககிட்ட கொடுக்கலையா? கடவுளா? ஆமா, கடவுளும் நாங்களும் ஒரு கேம் ஆடுறோம். கடவுள் எங்க அப்பா வேலையை யார்கிட்டயோ கொடுத்து வச்சிருக்காங்க. அது நீங்களா இல்லையா? ஒரு 11 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அது நானா இல்லையான்னு சொல்கிறேன். தம்பி போய் அங்கே வெயிட் பண்ணுப்பா. சரிங்க சார். இப்படி கேட்கணும். பெரிய மனுஷங்க சட்டையெல்லாம் பிடிக்க கூடாதுடா. பா, ஃபோன் வருதுப்பா. ஹை, அம்மா பேசுறாங்க. பேசுப்பா. ஹலோ அப்பா, நான் அகரம் பேசுறேன்ப்பா. ஏ அகரா. அப்பா, உன்னை பார்க்கணும்ப்பா. ஏ என்னடா, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இல்லப்பா, உன்னை பார்க்கணும்ப்பா. ஏ நீ எங்கே இருக்க? அப்பா ப்ளீஸ்ப்பா, வாப்பா, உன்னை பார்க்கணும்ப்பா. கல்யாணத்துக்கு நான் வர முடியுமான்னு தெரியல. சரிந்தா. அது அப்பா இங்கே ஒரு சின்ன வாப்பா, உன்னை பார்க்கணும்ப்பா. அகரா. ஏய்
அகரன் என்னப்பா சொன்னா? வெளியில ஒருத்தர் குழந்தையோட வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, அவரை வர சொல்லு. வர சார். டேய் சொல்லுமாடா. சொல்லுமாடி. நீதான் ஃபோன் பண்ணியா? ஆமா, நான் தான் ஃபோன் பண்ணேன். அப்பா பார்க்கணும் போல இருந்துச்சு. அப்பா கீழே தான் இருக்கார். ஐ ஏய் ஆதிக்குட்டி, எனக்கு தெரியும் நீங்க வருவீங்கன்னு. உங்க அப்பா எங்க? அப்பா மேல வரமாட்டேன்னாரு. அகரன் கீழே போயிருக்கான். சரி நீ வா. ஏய் அகரா, அப்புறம் இருக்க அப்பா அப்பா தெரியா? எங்கடி தங்கிருக்கீங்க? பழைய வீட்லயா? இல்லம்மா, புது வீடு. கேம்ல ஜெயிச்சிருக்கோம். புல்லட் ராவுத்தர் தாத்தா வீடு. இங்க நிறைய வீடு இருக்கு, ஆளே இல்ல. அங்க நிறைய பேர் இருக்கும், ஒரே ஒரு வீடு தான். புல்லட் தாத்தா ரொம்ப நல்லவர். சாக்லேட்லாம் வாங்கி தருவாரு. ஏக்குடா திடீர்னு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன்? உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சுப்பா. ஏன்ப்பா என்ன மட்டும் விட்டுட்டு போனேன்? நான் உன்னை விட்டுட்டுலாம் போலடா. இந்தா நீ ஃபோன் பண்ணோன்னு அப்பா வந்துட்டல. இல்ல, உனக்கு எனக்கு பிடிக்கல, அதனால தானே அதில் மட்டும் கூட்டிட்டு போனேன். இல்லடா அகரா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. அப்பாவுக்கு இப்போ தான் வீடு கிடச்சிருக்கு, அப்புறம் வேலை கிடச்சிரும், நிறைய பணம் வந்துடும். வந்த உடனே அப்பா உன்னை வந்து கூப்பிட்டு போகிறேன். ம், சீக்கிரமாப்பா, எனக்கு கதை சொல்ல கூட ஆள் இல்லப்பா. வேலைக்காவது போறாரா இல்லையா? இன்னைக்கு செகண்ட் கேம்ல ஜெயிச்சு வேலைக்கு போயிருப்பாரு. அதுக்குள்ள அகர ஃபோன் பண்ணிட்டான். கடவுள் ஜெயிச்சிட்டார். என்னடி உளற? அதெல்லாம் உனக்கு புரியாதுமா, விளையாண்டு பார்த்தாதான் புரியும். ஆமாம், காலைல என்ன சாப்பிட்டீங்க? சாண்ட்விச். சாண்ட்விச்சா? ஆமா. டா வீட்டில் சமைக்கிறதே இல்லையாடா? சமைக்கிறதா? அது இருக்கு, அதான் ட்ரிங் ட்ரிங் டெக்னாலஜி இருக்கு. ட்ரிங் ட்ரிங் ஹலோ 2 பீட்சா. ட்ரிங் ட்ரிங் ஹலோ ஒரு பார்பிக்யூ. எல்லாமே ஒரே டேல கிடைக்கும். டோர் டெலிவரி லைஃப். உனக்கு ஒரு பிஸா ஆர்டர் பண்ணட்டுமா? இல்ல வேண்டாமா, அப்பா சமைச்சு கொடுத்தார். கருவாட்டு குழம்பு. இந்த ஃப்ரூட்ஸை சாப்பிடு, இதுதான் ஹெல்தி. ஆதி, ஆதிரா, இதோ வரப்பா. அம்மா வரமா, பாய். பக்கத்துல தான் இருக்கேன் அப்பா. ம், அப்பா அடிக்கடி உன்னை வந்து பார்க்குறேன். சரிப்பா. பாய்ப்பா. பாய்டா. பாய் ஆதிரா. வர முருகா. பாய் சாப்பிட வாடா, நீ வீட்டுக்கு போ. ம். பாய்ப்பா. அம்மா என்ன சொன்னாங்க? இங்கே இருன்னு சொன்னாங்க. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆ. அப்பா, அகரனையும் நம்ம கேம்ல சேர்த்துக்கலாம்ப்பா. யாரு? நிஷா மேடம். ஒரு நிமிஷம். ஹாய், வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பார்த்து எவ்வளோ நாளாச்சு. ஏய் குட்டி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்னோட கார் தான், பிராண்ட் நியூயா. நல்லா இருக்கு. வாங்களே, ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாமே. இல்லை பரவாயில்ல, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, அது போதும். ப்ளீஸ் வாங்க, சும்மா வாங்க. சரி. வாடா, போயிட்டு வரலாம். உட்காருங்க. வா. என்ன ஆச்சு இளங்கோ? நல்லா தானே இருந்தீங்க? சின்ன சின்ன சண்டைகள், அவ்வளோதான். ஒரு நாள் வெளியே போய் வாழ்ந்து பாரு, முடியலன்னா வான்னு சொன்னான். தோற்று போகிறதுக்கு யாருமே விரும்ப மாட்டாங்க. அதான் வாழ்க்கையை துரத்திட்டு இருக்கேன். முடிச்சிட்டியா? சரிங்க, நான் கிளம்புறேன். ம், வரேன். இளங்கோ, காசு எடுத்துட்டு போ. எதுக்கு இவ்வளோ பணம்? இதெல்லாம் உன் பணம் தான். முதல்ல 100 ரூபாய்க்கு விளையாடணுமா, அப்புறம் நிஷா தான் 500 ரூபாய்க்கு விளையாட சொன்னா.
அப்புறம் விட்ட காசை பிடிக்கணுங்கிறதுக்காக வதனா 2000 ரூபாய்க்கு விளையாடினா எல்லா விளையாட்டுலயும் நீ தான் ஜெயிச்ச. வேணாம் மாமி, உங்க அன்புக்கு நன்றி. என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் உழைச்சி சம்பாதிச்சு என் குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுவேன். அது முடியலன்னா என் நிலைமை என் குழந்தைக்கு புரிய வச்சு என் தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துருவேன். அவ புரிஞ்சுக்குவா. வரேன் மாமி, வரேங்க.